ஆல்ரைட், அடுத்தபடியா பெர்ஃபார்ம் பண்ண போறவங்களுக்கு தான் உண்மையிலேயே இந்த டூ ஆர் டை அப்படிங்கிற சிச்சுவேஷன் பொருந்தும். ஏன்னா போன வாரம் நல்லா ஆடினாங்க, பட் இருந்தாலும் மார்க்ஸ் அவங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வாரம் அவங்களோட சேர்ந்து அவங்க கோரியோகிராஃபரும் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம். இதுல என்ன பிரச்சனைன்னா, அவங்களோட கோரியோகிராஃபர் பாபுக்கு ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆனதுனால கால் ரொம்ப நாளாவே சரியில்லை. இருந்தாலும் நான் ஆடியே தீருவேன், அதான் ரூல்னா அந்த ரூலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாபு அந்த மேடை பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அவர் வந்து ஆக்டிங்ல தட்டிட்டு போய்டுவார். கண்டிப்பா பாபு ஒரு மிகப்பெரிய ஆக்டர். எஸ். சோ இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன், அக்ஷயா and their choreographer பாபு. ஹலோ. சோனியா, என் தம்பி சிவாஜி ஆக்டிங் கோர்ஸுக்காக அமெரிக்கா போயிருந்தான்ல, அவன் வரான். அவனை ரிசீவ் பண்ண போறேன், வரியா? ஹலோ, நான் ஆல்ரெடி சிவாஜியை ரிசீவ் பண்ணியாச்சு, நீ வந்து சேரு. சூரியனோ சந்திரனோ யாரிவரோ சட்டன சொல்ல சேர பாண்டிய சூரனோ இவனா சொல்ல சொல்ல சட்டன சொல்ல சூரியனோ சந்திரனோ யாரிவரோ சட்டன சொல்ல சேர பாண்டிய சூரனோ இவனா சொல்ல சொல்ல சட்டன சொல்ல பாரடி பாரடி யாரடி பாரடி சிறுகை காரடி கூரடி கூரடி யாரடி கெட்டன கட்டன சுத்திடு சிதன தேவல்லரக்கா வல்லரக்கா சேலத்துக்கா மாதிரக்கா மத்ராசுக்கா தீர்த்தி கத்தீர்த்தரிக்கா தேவல்லரக்கா வல்லரக்கா ஒட்டு மத்த மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடு அமெரிக்கா. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? ஓ ராவணி பெண்களும் தொழுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா? நம்ம களத்து மேடு கம்மக்கார கரிசக்காடு செம்மண் அள்ளி தெளிக்கும் ரோடு சடுகுடு 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 ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட 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 உடைகிற பனி துளி சுட 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 கிடக்கிற இட்டிலி தடவென தடவென அதிர்கிற ரயிலடி கட கட கடவென கடக்கிற காவிரி விரு விரு விருவென மடிக்கிற வெற்றிலை முறு முறு முறுவென முறுக்கிய மீசைகள் மனதில் இருக்குது மே 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 மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்டிப்பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ? டேய் சிவாஜி, நீ ட்ராக் மாதிரி போறடா. அப்பா, டே அண்ணா, அவர் எப்படி பாடிருக்காரு பாரு, கிரேட் மேன். தேவல்லரக்கா வல்லரக்கா சேலத்துக்கா மாதிரக்கா மத்ராசுக்கா தீர்த்தி கத்தீர்த்தரிக்கா தேவல்லரக்கா வல்லரக்கா ஒட்டு மத்த மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடு அமெரிக்கா. தேவல்லரக்கா வல்லரக்கா சேலத்துக்கா மாதிரக்கா மத்ராசுக்கா தீர்த்தி கத்தீர்த்தரிக்கா தேவல்லரக்கா வல்லரக்கா ஒட்டு மத்த மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடு அமெரிக்கா. டேய் சிவாஜி, என்னடா இப்படி துரும்ப அழைச்சு போயிட்டா? டே அண்ணா, இதத்தான் சூப்பர் ஸ்டார் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. நீ இப்படி இருந்ததா அழகு, நான் இப்படி இருந்ததா அழகு. ஓகே ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. கூல் படி, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் லவ் மேட்டரா தம்பி? ஓ ரியலி? நானும் என் லவ் மேட்டர் தான் சொல்லலாம்னு நினைச்சேன். யாரது? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு. நீ சொல்லு. இல்லப்பா. டேய் தம்பி டார்லிங், நீ சொல்டா. சொல்லுப்பா. டேய், எவனா ஒருத்த சொல்லி தொலைங்கடா. அவளை நினைச்சாலே எனக்கு சிரிச்சது போதண்டா, நிறுத்து. உன் ஆள் எப்படி இருப்பா? அவ கண்ண பார்த்தா, அவ கண்ணம் பார்த்தா, அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. திகு திகு திங்குனா, திங்குனா, திகு திகு திங்குனா. அவ போத்தட்ட சுழிச்சா ஐயோ அம்மா, அவ சிணுங்கி சிரிச்சா ஐயோ அம்மா. திங்குனா, திகு திகு திங்குனா, திங்குனா, திகு திகு திங்குனா. அவ குதிக்கும் ஜட
கண்ண பார்த்தா ஐயோ அம்மா அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா டேய் அண்ணா நான் யாரை லவ் பண்றேன்னு தெரியுமா? யாருடா சிவாஜி? அவதான்டா சோனியா. நம்ம சோனியாவா? நம்ம கூட ஸ்கூல்ல படிச்சு வந்தால அவளா? இப்ப கூட நம்ம கூட பக்கத்துல ஆடி இருந்தால அந்த சோனியாவா? அதே சோனியா தான். அட பாவி, நானும் அவளதான்டா லவ் பண்றேன். என்னது, நீ அவளதான் லவ் பண்றியா? டேய் ஒரு பொண்ணுக்காக 2 பேர் சண்டை போட்டுக்காதீங்கடா. அவன் யார விரும்புறான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்கடா. போங்கடா. சரி வா, நம்ம அவகிட்டே போய் வா பேசுவோம். வா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். நீ சொன்னியா? நீ சொன்னியா? சோனியா சோனியா. சோனியா சோனியா. சோனியா 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 சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலிலே 2 வகை சைவமுண்டு சைவமுண்டு 2 நீ எந்த வகை கூறு சில நாள் சைவம் உண்டு சில நாள் அசைவம் உண்டு பெண்ணின் கண்களை கண்டு சேவை செய்வது நன்று சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலிலே 2 வகை சைவமுண்டு சைவமுண்டு 2 நீ எந்த வகை கூறு உள் நெஞ்சு துடிக்கும் உள்ளுக்குள் வெடிக்கும் பூப்போல அணைக்க பொறுமை இல்லை பெண்ணொன்று புதுமை கண்ணாடி பதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை ஒரு சாஸ்திரம் இல்லை ரஸ் எடுப்பது தன் வேலை பெண்மை வாரங்கள் தாங்குவதில்லை கண் தூங்குவதில்லை பெண் மல்லிகை குமாரை தட்டாமல் போனால் தங்கம் இல்லை முட்டாமல் போனால் மோகம் இல்லை காமத்தின் வாதத்தில் நியாயம் இல்லை கண்ணத்தின் காயங்கள் காதல் இல்லை சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு காதலிலே 2 வகை சைவமுண்டு சைவமுண்டு 2 நீ எந்த வகை கூறு சில நாள் சைவம் உண்டு சில நாள் அசைவம் உண்டு பெண்ணின் கண்களை கண்டு சேவை செய்வது நன்று சோனியா 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 அர்ஜுன், அக்ஷயா அண்ட் கொரியோகிராஃபர் பாபு. நான் உங்க சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாபு உங்களை பத்தி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால உங்களால சரியா டான்ஸ் ஆட முடியாது. பட் நீங்க ரியாக்ஷனை வச்சு தட்டிட்டு போடுவீங்க. நான் தயவு செய்து எல்லாரும் முன்னாடியே சபையில அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி பாபு. அதாவது நம்ம கலா மாஸ்டர் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்மளால முடியாததில்ல, நம்ம நினைச்சா நம்ம முயற்சி பண்ணா முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு அவங்களோட ஸ்டூடெண்ட், அவங்களோட கொரியோகிராஃபர் நீங்க அப்படிங்கறத சத்தியமா சொல்றேன் பாபு. ப்ரூவ் பண்ணி. Can we have a big round of applause for பாபு?
நம்ம இன்னைக்கு கமெண்ட்ஸ் வந்து கலா மாஸ்டர் கிட்ட இருந்தே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சலாம். மாஸ்டர் உங்களோட சாங் வேற செலக்ட் பண்ணி வைப்போம். அதாவது பர்ஃபார்மர் கோரியோகிராஃபர் அப்படின்னு சொன்னோம். அதில் வந்து 2 பேர் டான்ஸ் பண்ணாங்க. அதில் திணிக்கப்பட்டார்கள், கோரியோகிராஃபரை திணிக்கப்பட்டார்கள் இதுக்கு வரணும். பட் இதில் வந்து ஃபுல் ஸ்டோரி போர்டு 2 பிரதர்ஸ், அந்த 2 பிரதர்ஸ் அண்ட் சோனியா கோரியோகிராஃபி. ஓ மை குட்னஸ், அது எடுக்கணும்னு யோசிச்சேன். அண்ட் பாபு சல்யூட், எக்ஸலண்ட் வேர்ட் சேல். அண்ட் அக்ஷயா ஒன்றுமே புரியல இன்னைக்கு நீங்கள் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துலையும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அதை நான் சொல்கிறதுக்கே விரும்பலை. ஏன்னா அந்த கோரியோகிராஃபர் மெயின், இதில் ஹீரோ வந்து கோரியோகிராஃபர். ஆனால் இன்னைக்கு நான் வந்து பிரமிச்சிருக்கேன். ஐ ஆம் வெரி ப்ரவுட். என்னோட ஸ்டூடெண்ட் என்ன வயசானாலும் ஆடுவாங்க. இவன் சீனியர், அவன் வயசால 29 வயசு தான், பட் சீனியர், ஆடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். திருநங்கை அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன அழகாக பண்ணாங்க, ஒரு பிட்டு பண்ணாலும் சூப்பராக பண்ணாங்க. நாங்களாவது 1 வீக்காக ப்ராக்டிஸ் பண்ணோம், அவங்க 2 நாள் தாங்க. நேற்று ஈவினிங் வந்தாங்க, நேற்று ஈவினிங் வந்தாங்க, அவ்வளோதான். குட் குட் குட், வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்கள் 4 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அர்ஜுன், அக்ஷயா, இது ஒரு பயங்கரமான ஒரு ரவுண்ட் உங்களுக்கு. எப்படின்னா, போன ரவுண்டில் வந்து உங்களை வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, இன்ஃபேக்ட் லோவஸ்ட் மார்க் வாங்கினது நீங்கள் தான். அப்போ நான் வந்து அர்ஜுனை பார்த்து சொன்னேன், அர்ஜுன் இது மாதிரி உன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம், நல்லா பண்ணியிருக்கேன், என்ன ஆயிடுச்சு உனக்குன்னு. உடனே ஒரு சப்பு கட்டினார், எனக்கு உடம்பு முடியலன்னு. பட் அதுதான் அன்றைக்கி நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணோம், ஏன் ஆடலைன்னு. பட் அதை கரெக்டான வழியில் எடுத்துக்கிட்டு உங்கள் கோரியோகிராஃபரும் சரி நீங்களும் சரி இன்றைக்கி வந்து அப்படி நாங்கள் ஒரு ஆட்டக்காரர் கிடையாது, வி ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட், நல்லா பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க 2 பேருமே. அர்ஜுன், நீங்கள் வந்து ஒரு குட் பர்ஃபார்மர் யார், நீ உன்னால் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் பண்ண வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நீ ஆடின விதமும் சரி, நடித்த விதமும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேயா? அதுவும் கோரியோகிராஃபரோட ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன், அவர் வரேன். அண்ட் அக்ஷயா, நீங்கள் சோனியா சாங்கில் ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்க, ரொம்ப அழகாக இருந்தீங்க, ஒரு அருமையான சோனியாவாக இருந்தீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சரி, மூமெண்ட்டும் சரி, ரொம்ப நீட்டாக இருந்தது. நான் கம்மிங் டு பாபு பற்றி சொல்லணும்னா, மாஸ்டர் ஏற்கனவே வந்து நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ இன்க்ரீடியன்ட் யாருன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க. யாரும் சொல்கிறேன், பிரேம், பாபு, பாலா. அப்போலேருந்து வெரி. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் மூவிக்குள்ளே வந்த அப்புறம் மாஸ்டர் கோரியோகிராஃபர் அசிஸ்டண்ட்டாக போகும்போது ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறது வந்து பாபு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் பாபு தான். அது மம்பட்டியானில் சரி வந்து இப்போ பிரேம் மாஸ்டர் ஆனார், கோரியோகிராஃபர் அசிஸ்டண்ட் வந்து பாபு வந்தார். வந்து அடிபடுறது வந்து எப்படின்னா ஒரு பெரிய கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி அடிப்பட்டால் ஓகே, ஒரு நார்மல் ஜம்பில் அடிபட்டுச்சு, அதான் அன்ஃபார்ச்சுனேட். எவ்வளோ பெரிய பெரிய மூமெண்ட்டில் பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஒரு ஜம்பில் போய் அது கீழே வந்து கால் விழும்போது கிரிப்பு போய் அடிபட்டு தான் பாபுக்கு வந்த ஹர்ட். அது அப்போலேருந்து பாவம், ஹிஸ் பீன் லிட்டில் டவுன். பட் மறுபடியும் இங்கே வந்து அந்த டான்ஸ் மேலே இருந்து வெறியும் சரி, மாஸ்டர் மேலே இருந்து பற்றும் சரி, அது கூட இருந்து பண்ணு சரி. இன்றைக்கி வந்து நான் பார்த்து 3 கோரியோகிராஃபர் ஆடினதில் ஃபுல் சாங் ஆடினது இந்த ஒரு கோரியோகிராஃபர் தான். இன்றைக்கி நீங்கள் 3 பேர் ஆட்டத்துக்கு தில்கடி. ஓகே, சோ குஷ்பு மேம் கோரியோகிராஃபர்ஸ் ரவுண்ட் அப்படின்னு சொன்னதுமே கரெக்டா புரிஞ்சிட்டு இந்த டீம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்தது? பாபு ஒரு ஃபர்ஸ்ட் சாங் முடிச்சோடனே வெளியே போனப்பா பாபு போயிட்டான். மறுபடி பார்த்தா இங்கே வந்து ஆடுறாரு, அப்புறம் பார்த்தா மறுபடியும் உள்ளே வந்து ஆடுறாரு, பின்னாடி வந்து ஆடுறாரு. ஆனால் என்னடா த்ரூ அவுட் த சாங் எனக்கு வந்து அதுவும் இங்கே வந்து பண்ணுற மூமெண்ட் வந்து சர்க்கிள்ஸ் இருக்குது, டேர்னிங் இருக்குது, அந்த கால் லெஃப்டில் பேலன்ஸ் பண்ணிட்டு கால் வந்து இந்த மூமெண்ட் எல்லாம் இருக்குது. எனக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கு என்ன இப்படி பண்ணுறாரு, வழியில் இருக்க அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் பாபு த்ரூ அவுட் த சாங், அதுவும் அந்த கான்செப்ட் எவ்வளோ அழகான ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதுலேயும் ஒரு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு காமெடியில் எடுத்துட்டு போனீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தான் தப்பு, அவர் அண்ணன் நீங்கள் தம்பியா. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு அழகான கான்செப்ட் இருக்கு, வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். யூஸ்வலி எல்லாரும் பார்க்கும்போது அவர் தான் தம்பி நீங்கள் தான் அண்ணனை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. பட் அது கூட தாண்டி அவர் தான் அண்ணன் நீங்கள் தான் தம்பி சொல்லிட்டு பாபு
ஷோஸ் பண்ணும்போது எத்தனை தடவை நானும் வந்து சேர்ந்து ஆடி இருக்கேன், பின்னாடி நீங்க ஆடி உங்களை பார்த்து நான் ஸ்டேஜ்ல காப்பி அடிப்பேன். ஆனா உண்மையில த்ரூ அவுட் த சாங் இன்னைக்கு ஆடும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அந்த கிரேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் தட்டிக்கிறதுக்கு யாருமே கிடையாது பாபுங்கள. அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல ஒருத்தன் ஆடுறான் பாருங்க, அர்ஜுன். ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருந்தது. சில ஸ்டெப்ஸ் வந்து உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். முன்னாடி வந்து ஸ்டெப் பண்ணதும், பாபு கூட வந்து அந்த சின்ன சின்ன சில்மிஷம் பண்ணதும், எக்ஸ்பிரஷன்ஸ், அது எல்லாமே இட் வாஸ் சோ நைஸ். அண்ட் உங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஃபாயில் வந்து அக்ஷயா அவ்வளோ அழகா இருந்தீங்க. உங்க காஸ்டியூம்ஸ் இருக்கட்டும், அந்த சோனியா சாங் வந்து ஓப்பனிங் இருக்கட்டும், த்ரூ அவுட் அவங்க 2 பேர் கூட கோரியோகிராஃபி அவ்வளோ நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல்லி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு கேபிட்டலைஸ் பண்ற விதம் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்தது. லைட்டிங்ஸ் எல்லாமே, காஸ்டியூம்ஸ், எவ்ரிதிங் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் இங்க வந்து அழகா 4 திருநங்கைகள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா ஆடினீங்க. அண்ட் இட் வாஸ் ஆன் த ஹோல் பாபு. alright, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படிங்கிற மாதிரி பாபு சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க 3 ஜட்ஜஸ் கிட்ட இருந்தும். இப்போ ரொம்ப முக்கியமான டைம் வந்திருக்கு. என்னதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த லக்கி ஷவர்ங்கிற ஒரு விஷயம் தலையெழுத்தே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். So can we have the lucky shower please? Alright, okay, பாபு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. லக்கி ஷவர்ல என்ன கிடைக்குதுன்னு பாப்போம். ஜட்ஜஸ் any guesses? சீக்கிரம். I will say 4. குஷ்பு மேம் 4, பிரசாந்த் சார். மாஸ்டர் நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் தான் சொன்னேன் 4. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஓகே, கலாக்காரனும் சேர்ந்து. ஐ பிரசாந்த், இந்த தடவை தப்பு வரலனா ஐ குவிட். இல்ல 1 செகண்ட். இப்போ குஷனா சொல்றாங்க 4. நானும் கலாக்க சேர்ந்து ஒரு 4. சஞ்சீவ் ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட தான் சொன்னேன், எங்களோட நிறுத்திக்கோ. அவ்வளவுதான். அங்க கேட்கணும் அவசியமே இல்ல. மாஸ்டர் நம்ம எம்எம் அஸ்ட்ராலஜர் சொல்லி ஆகணும். நான் என்ன சொல்றேன், ஐயோ பிரசாந்த் சாரோட ஆவி அவங்க மேலயே பூந்துருச்சு. ஏன்னா அவங்க சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். பக்கத்துல இருந்து ஆவியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. 4. So Babu and team 4 வாங்கிருக்கீங்க. not a bad score பாபு. ஓகே, சோ சூப்பர் கமெண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. ஜட்ஜஸோட ஸ்கோர்ஸ் வேற பெண்டிங்ல இருக்கு, கடைசில தான் தெரியும். அது நீங்க இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பர் ஸ்கோர்ஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, சோ 3 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. now it's time for entertainment. entertainment அப்படினு சொல்றதுல ஒரு மாஸான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏனா வந்து நம்மளோட the most famous choreographer கோகுல் வந்து எல்லா choreographers-ஐயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ண போறாரு இன்னைக்கு. அது வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படினு சொல்லுவாங்கல, அதுதான் அவங்களோட தீம். ஏனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கணும் அப்படினு சொல்றதை விட ஒரே பேண்ட்ல ஆட போறாங்க அப்படினு சொன்னாங்க. ஒரே பேண்ட்லயா? ஆமா, ஒரே பேண்ட்ல. அது என்னன்னு எனக்கு புரியல. எல்லாரும் ஒரே பேண்ட் போட்டு ஆடுவாங்களா? ஒரே பேண்ட்ல எல்லாரும் ஆடுவாங்க. இந்த ஒரு பேண்ட் எனக்கு பத்த மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு பேண்ட்ல நிக்க போறாங்க? சரி, அதே தான் பாப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படி நம்ம கொரியோகிராஃபர் கோகுல் சொல்றாரு. அவரோட சேர்ந்து நம்ம மத்த கொரியோகிராஃபர்ஸ் எந்த அளவுக்கு உழைக்கறாங்க அப்படினு பாப்போம். So let's welcome Goksu, Bobzu, Zuzu and the entire choreographer team. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம மாநாட மயிலாட கோரியோகிராஃபர்ஸ். இங்க பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. Mr. Worldwide, esto aquí es para la mujer de DirecTV. Mira que tú estás rica. Yo quiero estar contigo. Tú quieres estar conmigo. Dale cosa rica. Trae tu amiga. Yo quiero estar contigo. Tú quieres estar conmigo. Dale cosa rica. Mami, oh. Mira que tú estás rica. Yo vengo pa' lo mío. La dejo confundida como un calofrío. Pásame la boca, que de cigarrillo. Tú sabes que yo soy Armando Lío. Tú deja la muela, que a ti te gusta fiesta y gozadera. No soy hundivo, pero mami, dame más madera. Aprende una vela. No soy Alejandro Fernando Roberto. Dile a Lady Gaga, yo soy Armando formando escándalo, cierto. Yo quiero estar contigo. Tú quieres estar conmigo. Dale cosa rica. Trae tu amiga. Yo quiero estar contigo. Tú quieres estar conmigo.
This song is dedicating to all lovable choreographers. Let's put your hands together. டேய் பாட்டுலாம் ரெடியா? லிரிக்ஸ்லாம் ரெடியா? போலாமா? ரெடிடா ரெடி. நான் ரெடி. கேமரா ஆக்ஷன். ஹேய் ஹிப்ஹாப்ல இவரே பாஸ், गर्ल्स கிட்ட இவருக்கு மவுஸ். ஹிப்ஹாப்ல இவரே பாஸ், गर्ल्स கிட்ட இவருக்கு மவுஸ். டான்ஸ்ல செம்ம மாஸ், அவர்தான் நம்ம பிரகாஷ். டேய் யூ மீன் நம்ம குருவி மாஸ்டரா? ஏய் வடிவடி. இவர் கான்செப்ட் இருக்கும் தினுசா, இவர் அல்டிக்க மாட்டாரு பெருசா. இவர் கான்செப்ட் இருக்கும் தினுசா, இவர் அல்டிக்க மாட்டாரு